டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சனி வக்ரம் 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரமாகிறார். அதில் சனி பகவான் வக்கரம் என்னைக்கு ஆகிறார் அப்படின்னா ஆனி மாதம் 31ஆம் நாள் புதன்கிழமை சனி வக்கரமாகுது. இப்போது சனி பகவான் அதாவது மீன ராசியில் இருக்கார், உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கார். 3ஆம் பாதத்தில் வக்கரகதி அடையார் 15/7/2026. அதுக்கப்புறம் 31/8 அப்போ பார்த்தோம்னா 2ஆம் பாதத்துக்கு வரார், அதாவது உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/10/2026 அப்படி பார்த்தோம்னா அன்னைக்கு 1ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/11/2026க்கு 1ஆம் பாதத்திலிருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய வலிமை குன்றி இருக்கக்கூடும். அதனால் கோச்சார பிரகாரம் வரக்கூடிய பிரச்சனைகள் இன்னல்கள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த 7.5 சனியில் இருக்கிறவா கும்பம், மீனம், மேஷம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி போயின்னு இருக்கு. அது தவிர பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியும் போயின்னு இருக்கு. இந்த காலகட்டத்தில் இவாளுக்கெல்லாம் சற்று பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு சுமூகமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி பகவானுக்கு பிரச்சனைகள் வலிமை குறைந்தாலும் சில இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கூட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது சில ராசிக்காரர்களுக்கு பரம எதிரியாக இருக்கக்கூடியவர், அதுவும் சிம்ம ராசி கடகராசியெல்லாம் பரம எதிரின்னு சொல்லக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு கிரகம் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனி மிகப்பெரிய எதிர் கிரகமாக சொல்கிறது. அதனால தான் சனி பகவான் 7-8 அதிபதி அப்படின்னு சொல்கிறது, 6-7 அதிபதி சிம்மத்துக்கு. இதன் மூலியமாக கடன் தொல்லை, நோய், தவிர அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்துருவார். இந்த அஷ்டமத்து சனி வந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், எல்லா பிரச்சனையும் கொடுப்பார். அதாவது மிகப்பெரிய அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்தே தீரணும் அவர். அந்த காலகட்டத்தை தாண்டித்தான் எல்லோரும் போயாகணும். பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு வர்றது, அதாவது சனீஸ்வரன் நவகிரக சன்னதியில் சனீஸ்வரனை சனிக்கிழமை வழிபட்டு வருது. ஆஞ்சநேயர், அது தவிர விநாயகர், இவர்கள் இருவரும் கட்டினவர்கள், அதாவது சனீஸ்வரனை கட்டியவர்கள்னு சொன்னவார். அதனால் இவர்களை பார்த்துட்டு இவர்களை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக விலகக்கூடும். இது தவிர பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உண்டானது எள்ளு, காகத்திற்கு சாதம் போடுறது, அதுவும் சனிக்கிழமை அன்றைக்கி சுடசாதம் போடுறது மிகவும் விசேஷம். அதற்கு பிறகு நீங்கள் அன்னம் புசிப்பது ரொம்பவும் நல்லது. காகத்துக்கு சாதம், தயிர் சாதம் சனிக்கிழமை கொடுக்கறது, தானம் கொடுக்கறது, வேஷ்டி அங்கவஸ்திரம் கோவில் குருக்களில் வாழுகள்லாம் அந்தணர்களுக்கு கொடுக்கறது, அது தவிர இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் தானம் கொடுக்கறது, லெதர் அதாவது இது தோல் சம்பந்தமான அந்த விஷயங்கள் தானம் கொடுக்கறது, கீழ்த்தட்டு மக்களுக்கு சாப்பாடு உணவு கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் பண்ணிகிட்டே வந்தாலே. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோமில் போய் உங்களால் முடிஞ்ச தானம் பண்ணுறது, இதெல்லாம் சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எளிய பரிகாரங்கள் உங்களால் முடிஞ்சது நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது டெஃபினட்டாக பண்ணலாம். இது தவிர பார்த்தாலேயானால் சனி பகவானை பொறுத்தவரை அவர் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் உங்களுக்கு. அந்த சனி பகவான் குருவினுடைய பார்வையிலையோ நல்ல சுபர்களுடைய பார்வையிலையோ இருந்தால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இப்போ பார்த்தோம்னா குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கர்ம காரகன்னு சொல்கிறவர், அதை தவிர ஆயுள் காரகன்னு சொல்கிறவர். அதாவது உங்களுடைய தொழில் எல்லா விஷயத்துக்கும் முதல்ல அந்த சனி பகவான் வந்தார்னா 7 அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் வந்ததுன்னா முதல்ல வேலையில் பிரச்சனை வரும், பணவரவுக்கு பிரச்சனை வரும். இது எல்லாமே இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எளிய முறையில் நீங்கள் பயன் பெறணும் அப்படின்னா அவருடைய காயத்ரி மந்திரம், அவருக்கு இந்த எள் நெய் நல்லெண்ணெய் கொண்டு போய் தானமாக கொடுங்கோ, இல்லை கோவிலுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு கொடுத்துட்டு வாங்கோ. அது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய வக்ரம் என்ன மாதிரியான விளைவுகளை தரும் அப்படின்றத பார்ப்போம். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன், அதிவேகமாக செல்லக்கூடியவர். சரி, இந்த சனி வக்ரம் என்ன செய்யும் இந்த கடகராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தானே சார் அஷ்டமத்து சனியெல்லாம் முடிஞ்சது, இப்போ தானே சார் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரோம், திருப்பியும் வக்ரம் சனின்றீங்களே, இது எந்த அளவு சார் இருக்கும்?
கவலைப்பட தேவையில்லை, கொஞ்சம் பொறுமையாகவே இறங்கும். ஏன்னா வக்கர சனியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேயே தான் இருக்க போகிறது. அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே 3ஆம் பாதம், 2ஆம் பாதம், 1ஆம் பாதம்னு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே தான் இருக்குது. அதனால் கவலைப்பட தேவையில்லை, பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. முன்ன மாதிரியான கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடையாது. இருந்தாலும் வக்கர சனி வலிமை இழக்கக்கூடும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வர வேண்டிய சில நல்ல விஷயங்கள் தடைபடக்கூடும். என்ன வர வேண்டிய விஷயங்கள்னால், வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த விஷயங்கள் தடைபடும். அதை தவிர தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது போட்டித் தேர்வு இந்த மாதிரியான விஷயங்களில் சிறு பின்னடைவு இருக்கும். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாகவே இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே, உங்களுடைய ராசிக்கும் சரி சிம்ம ராசிக்கும் சரி சனி பகவான் அந்த அளவு ஏற்ற கிரகம் கிடையாது. ஏன்னா சப்தமாதிபதி, அதாவது உங்களுக்கு 7, 8க்கு உண்டானவர், அவர் போய் 9ல் போய் இருக்கிறது அந்த அளவு பெரிய விசேஷத்தை உங்களுக்கு கொடுக்காது. இருந்தாலும் அஷ்டமத்தில் இருந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. ஓரளவு மூச்சு விடுற அளவுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ வக்கரகதி அடையும் போது அந்த நல்லதில் சிறிதளவு குறையும். இருந்தாலும் உங்களுடைய ராசியிலே குரு இருக்கிறதுனால அது ஒரு அட்வான்டேஜ். உச்ச குரு இருக்கிறதுனால அவர் தன்னுடைய வீட்டையை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பாக்கியத்தை கெடுக்கும். பாக்கியத்தை கெடுக்கணும்னு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு சேர வேண்டிய காலகட்டத்தில் அதாவது பழம் நல்லா பழுக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் சாப்பிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதனால் கடகராசிக்காரர்கள் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகமாக ஆசைப்படாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது. எடுத்த காரியங்களில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய லாபத்தை பார்க்கறதுனால சிறு தொய்வு உண்டாகும். அதாவது செய்யக்கூடிய தொழிலில் வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் லாபங்கள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அதோட உங்களுடைய முயற்சிகளில் சிறு பின்னடைவு வரும். அதோட உங்களுடைய இளைய சகோதரர்களோட சிறு பிணக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டையும் பார்க்குறார். 6ஆம் வீட்டை பார்க்குறதுனால போட்டித் தேர்வில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதை தவிர புதுசாக கடன் வாங்காதீங்க. கடன் ஏற்கனவே இருக்கிற கடனை அடைச்சா போகிறன்ற நிலைமையில் இருப்பீங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கடனை வாங்காதீங்க. அந்த கடனை வாங்கி இந்த கடனை கொடுத்து இந்த கடனால் அந்த கடனை முடித்து இப்படி மாற்றி பேசிகிட்டே இருக்கலாமே தவிர கடன் ஏறிடும். அதனால் கடன் வாங்காதீங்க, பொறுமையாக இருங்க. இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்களாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். தண்ணீர் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் அதிக முதலீடு போடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. பயிர் வியாபாரம் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதாவது பயிர்னால் இந்த வேளாண்மை பண்ணுறவங்களாம் அதிகமாக முதலீடு போட்டு பண்ணுறதுன்றது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உங்களுடைய ராசிக்கு மொத்தமாக சொல்லப்போனால், அதாவது பொதுவாக இந்த 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டங்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தலையானால், உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் ஏற்றங்கள் இருக்காது, கொஞ்சம் சற்று பின்னடைவு இருக்கும். தாயின் உடல்நிலையில் ஏற்றங்கள் இருக்கும். இளைய சகோதரர்களோட சிறு பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு பின்னடைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். போட்டித் தேர்வில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய, ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நிச்சயமாக அதிகமான உடல் உழைப்பை போட்டால் தான் உங்களுக்கு அதில் வரும், இல்லைன்னா வராது. இந்த வாட்டி ரொம்ப கஷ்டப்படும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது. புதுசாக கடன் வாங்காதீங்க. புதுசாக கடன் வாங்கிறதுக்கு ஜாகிரதையாக இருங்கோ. 6ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால ருணரோக சத்ருஸ்தானம்ன்றதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்கோ. எலும்பு சம்பந்தமான சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எலும்பு சம்பந்தமான கழிவு பாதைகளில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. மூத்த சகோதரர்களோட சிறு பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் லாபத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது தொழிலில் லாபங்கள் அதிக அளவு வராமல் ஓரளவு சுமாராக இருக்கும். வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த காலத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஜலதுர்கையை போய் வணங்கிட்டு வாங்க. ஜலதுர்கை போய் வணங்கிட்டு வர்றதுனால உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாக செல்லக்கூடும். அது தவிர இரும்பு சம்பந்தமான பொருள்,
தோல் சம்பந்தமான பொருள் இதெல்லாம் வந்து இந்த கீழ் வேலை செய்கிறவாளுக்கு தானமாக கொடுங்க. அதாவது இந்த பொது காரியங்கள், அதாவது ரோடு பெருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறா இல்லையா, அவளுக்கு இதை வந்து நீங்கள் கொடுங்க. இது வந்து தானமாக கொடுங்க. அது வந்து ரொம்ப நல்லது. கோவிலில் வந்து வேஷ்டி உத்திரியம் இதெல்லாம் வந்து கோவிலில் கொடுத்துட்டு வாங்கும். உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.